சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த காலகட்டத்தில, வரக்கூடிய காலகட்டத்தில சுத்தமா இல்லாமலே போயிடுச்சு. அப்படின்னா, அது ரொம்ப டேஞ்சரா இருக்குமே குருஜி. இது எப்படி இது? ஏன் இப்படி ஆயிட்டுருக்கு? முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேவலமான விஷயம். சகிப்புத்தன்மைங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம். நீங்க டாலரண்ட்டே இருக்கக்கூடாது. சகிப்புத்தன்மையே இருக்கக்கூடாது. எதுக்கு நான் சகிச்சு போகணும்? பைத்தியக்காரத்தனம். முதல்ல சகிப்புத்தன்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். டாலரண்ட்ன்னு இப்ப என் வீட்ல என் அப்பா இருக்காரு. இல்ல என் மனைவி இருக்கு, என் மாமியார் இருக்காங்க. இப்ப அவங்க அவங்க ஒரு விதமா இருக்கிறாங்க. அது எனக்கு புடிக்கல. சுத்தமா எனக்கு புடிக்கல. இப்ப நான் அத சகிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னது இப்படி இருக்காங்க, சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, அந்த பொம்பளை அப்படித்தான். இதை நான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனாலும் வேற வழி இல்லை, நான் இருந்து தான் ஆகணும். இப்போ நான் எதிர்த்து பேசினேன்னா சண்டை வருது, நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா எனக்கு பிரச்சனை வருது, சகிச்சு தொலைகிறேன், என்ன பண்ணுறது, நான் இப்படியே வாழ்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்க மனசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை எதிர்க்குது, அதை வெளிப்படுத்தாம அதை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இது ஒரு கேவலமா, அதனால எக்கெடுக்கெட்டு போட்டோம், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன், அது எனக்கு பிடிக்கல, வேற வழி இல்லை, நான் சகிச்சுட்டு போகிறேன். இதுதாங்க சகிப்புத்தன்மைங்கிறது. அப்போ இது ஒரு கேவலமான விஷயம், இது ஒரு தப்பான விஷயம். நான் கேட்குறேன், அப்போ எனக்குள்ள என்னன்னா, நான் நினைக்கிறது தான் கரெக்டு, என் மாமியார் நினைக்கிறது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது, ஆனால் இந்த அம்மா இப்படி இருக்குது, இது பண்ணுறது மகா தப்பு, ஆனால் பொழைச்சிப்போ, நான் இதை சகிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டில் வாழ்கிறேன், நான் ஏதோ ஒரு பெரிய அந்த அம்மாவுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்போ ஊர் உலகத்துக்கு பாரு, நான் எவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு கரெக்டான ஆள், இந்த அம்மா ஒரு தப்பான அம்மா, அது இப்படியெல்லாம் பண்ணுது, ஆனாலும் நான் அதை பொறுத்து போயிட்டுருக்கிறேன். சார், நீ அப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தான் கரெக்டுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்கள் மனைவி இப்படி இருக்கும், என் மனைவி அது ஒரு ஸ்டைலில் வாழும், என் புள்ள ஒரு ஸ்டைலில் வாழுவான், எங்கள் அப்பா ஒரு விருப்பு வெறுப்பில் இருப்பாங்க, இவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அதை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, இதை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதை அப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய அகங்காரம் என்ன வந்துருச்சுன்னா, இந்த சிச்சுவேஷனில் ஏன் நான் தான் கரெக்டு, இவங்க எல்லாமே தவறு, இது எல்லாமே தப்பாக இருக்குது, அப்போ நான் இதெல்லாம் சகிச்சு போய்கிட்டு இருக்கிறேன். பைத்தியக்காரத்தனங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இருக்கு, அக்செப்டன்ஸ் இருக்கணும். இந்த 5 உயிர் இருக்குது அப்படின்னா 5 உயிருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. நீ எப்படி ஒரு விஷயத்த இதுதான் கரெக்டுன்னு பார்க்குறியோ, அதுக்கும் அந்த சுதந்திரம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அது வேற ஒரு கோணத்தில் பார்க்குது. அதை எப்படி நீ தப்புன்னு சொல்ல முடியும்? தெரியாது, எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாது. இப்போ அவங்க ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு, சிந்திக்கிற சுதந்திரம் இருக்கு, அவங்க ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடிய சுதந்திரம் மாமியாருக்கு இருக்கு, பொண்டாட்டிக்கு இருக்கு, பிள்ளைக்கு இருக்கு, அப்பாவுக்கும் இருக்கு. அப்போ அவன் சொல்லுவான்ல, நீ செய்கிறது தப்பு, நான் சகிச்சு போறேன், அவனும் சொல்லுவான் இல்லையா? சகிப்புத்தன்மைங்கிறது இருக்கவே கூடாது. தேர் ஷுட் நாட் பி டாலரண்ட். நான் அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அவருடைய கருத்து, அது பரவாயில்ல, அவர் அந்த கருத்தை அவர் வச்சுக்கிட்டோம், அது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நான் அதை மனசார, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது, வாழ்க்கை சுதந்திரம் இருக்குது, அதை நான் மதிக்கிறேன். அப்போ மதிக்கும் போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோன்னா, இப்போ எனக்கு சகிக்கலை, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது இப்படித்தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ அது உண்மையிலேயே தப்பாக இருக்குது, அது அவங்க ஒரு பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா, அதை சரி செய்வதற்குண்டான வேலையை நான் செய்வேன். அந்த கருத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் நான் கொடுப்பேன். ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அது அவங்களுடைய விருப்பம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ சகிப்புத்தன்மைன்னா, இப்போ நான் நீ எக்கேடுகட்டு போ, நீ இப்படி தான், நான் உன்னை வேறு தலையெழுத்து, நான் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி
நான் பாட்டுக்கு என்னைய சப்ரஸ் பண்ணிக்கிட்டு வாழ்கிறேன். இது ரொம்ப அசிங்கமான விஷயம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. அன்பாக இருக்கணும். அன்புனா என்னன்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதிர்க்கார்கள். முதல்ல சகிப்புத்தன்மை வந்தாலே நீங்கள் படாத பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. இன்னொன்று, அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற வாழை அது எப்படியோ வாழட்டும், நான் எப்படியோ வாழ்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, இதை நான் சகிச்சுக்கிட்டு போகிறேன், அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த உயிர் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணுறது வேற, சகிப்புத்தன்மை வேற. ஐ வில் அக்செப்ட் இட், ஐ வில் நாட் டாலரேட் இட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சகித்து போக மாட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஏற்றுட்டு சரி இப்போ இப்படி இருக்கிறாங்க, இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணலாம், நான் ஏதாவது செய்ய முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது புரிய வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அதை புரிய வைக்க முடிஞ்சு அதுக்குண்டான செயலை இன்னைக்கு செஞ்சால் அவங்களுக்கு புரியுமா, இல்லை ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுக்கு அதை புரிய வைக்கலாமா. பட் எதாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னிடத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எங்கேயுமே சகிப்புத்தன்மைங்கிறது, டாலரன்ஸுங்கிறது இருக்கக்கூடாது. டாலரேட்டே இருக்கக்கூடாது. அப்போ டாலரேஷன்னா நீங்கள் சகிப்புத்தன்மைக்குள்ளே போகிறீங்கன்னா 2 பேரும் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம், இறுக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இது இப்படி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். என்னைய சகிச்சுக்கிட்டு யாரும் இருக்கக்கூடாது, நானும் யாரையும் சகிப்புத்தன்மையோட பார்க்கக்கூடாது. இப்போ நான் நிறைய தப்பு பண்ணுறேன், என் மனைவிக்கு நிறைய கெடுதல் பண்ணுறேன், நீ சகிச்சுக்கிட்டு தான்மா போகணும், நான் இப்படி தான் இருப்பேன், இதை நீ சகிச்சுக்கிட்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நீ போகணும், அவசியமே இல்லைங்க. அது ஒரு கேவலமான விஷயம். என்னை புரிந்து கொண்டு நீ வாழணும், சகிச்சுக்கிட்டு வாழக்கூடாது. அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஸோ சகிப்புங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். அது என்னன்னா, அடுத்தவர்களை நீங்கள் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுறீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை எதிர்க்கிறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எதிர்க்கவே கூடாது. அதுக்கு நீங்கள் நேராக சண்டையே போட்டு போயிடலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது அதை விட ஒரு நல்ல விஷயம்தான் நான் சொல்லுவேன். ஹேட்ரட் அதை விட பெஸ்ட்டு. ஏன்னா சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம், அதை செய்யவே கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அக்செப்ட் பண்ணுங்க. நான் இப்படி இருக்கேன், இன்னொரு உயிர் வேற மாதிரி இருக்கு, அது இருக்கும், அப்படிதான் இருக்கும். இன்னொரு உயிர் வேற மாதிரி இருக்கும், அதையும் அக்செப்ட் பண்ணுங்க. என்னுடைய கருத்துக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அந்த கருத்துக்கும் ஒரு நடுநிலையா இருந்து பார்க்கும்போது அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். கரெக்டு தப்புங்கிறது யார் முடிவு பண்றது? இயற்கையில் அப்படி ஒன்றும் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ சகிப்புத்தன்மைங்கிறது அதிகாரத்திலிருந்தே எடுத்துருங்க. You should never tolerate anybody, accept that person. You understand? இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. என் மனைவி இல்லை, என் கணவர் தப்பாக இருக்காரு, என் புள்ள தப்பாக இருக்கு, எனக்கு தெரியும், ஆனால் தாங்கவே முடியல. எனக்கு என் பிள்ளைய பற்றி நல்லா தெரியும்ப்பா, ஆனால் என் மனசு கஷ்டப்படுது. ஏன் கஷ்டப்படுது? அதாவது என் மனைவி சரியில்லை, இல்லை என் கணவர் தப்பாக இருக்காரு, இல்லை என் புள்ள தப்பாக இருக்கு, நான் கஷ்டப்படுறேன். நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் கஷ்டப்படுற அப்படின்னா, அவர் அப்படி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் போராது, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணணும். இப்போ என் வீட்டில் ஒரு பொருள் உடஞ்சிருச்சு, பொருள் உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணு முதல்ல, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். எப்படி உடையலாம்? இது உடஞ்சிருச்சு, ஐயோ இது உடஞ்சிருச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஏன் அக்செப்ட் பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. The moment acceptance happens, now solution happens. இப்போ ஒரு சொல்யூஷன் வரும். சகிச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா சொல்யூஷன் வராது. நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்களும் கஷ்டப்படுறீங்க, ஏமாத்துறீங்க, இன்னொருத்தரையும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெவர் டூ தட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.